ஒரு நாள் போராட்டத்தில் இன்றைக்கி நாள் ஒன்று. இன்றைக்கி 5:30 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா, எங்கள் அம்மா எனக்கு முன்னாடி எந்திரிச்சு என்ன ப்ராங்க் பண்ணிட்டாங்க. என்னடா இது, நேற்று வச்ச அலாரம் இன்றைக்கி அடிக்கலேன்னு சொல்லி ஃபோனை திறந்து பார்த்தா, காலையில் 5:30க்கு வைக்கிறப்பல சாயங்காலம் 5:30க்கு வச்சுருக்க நண்பர்களே. சரி, என்னடா இது முதல் நாளே தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு கிருகிருன்னு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு மொட்டை மாடி கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஒரு 15 நிமிஷம் விறுவிறுவிறுன்னு ஒரு வாக்கிங்கை போட்டு போய் தியானத்தை போடலான்னு சொல்லி கம்முன்னு உட்காந்தேன். கான்சென்ட்ரேஷன் பண்ணுறேன் வயிறுக்கும் மண்டைக்கும் ஒரே போட்டி. என்னடா இது போட்டின்னு சொல்லி பார்த்தா வயிறு கலக ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. சரி, இந்த போராட்டத்தை நம்ம இப்போ நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கடனை முடிச்சுட்டு திருப்பி மொட்டை மாடிக்க வந்து புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த புத்தகத்தில் இருந்த நண்பர்களே, டெய்லியும் ஒரு ஆங்கில குரலை படிக்க போகிறேன். இன்றைக்கான குரல்: சம் பீப்புள் டை அட் 25 அண்ட் ஆரண்ட் பரீட் அன்டில் 75. இந்த ஒரு குரலை பார்த்ததுமே ஒரு 5 நிமிஷம் பெரும் அமைதி. உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புத்தகத்தையும் நான் ரொம்ப நாளாக படிச்சிருக்கேன் நண்பர்களே. வேலைக்கு நேரமான காரணத்தினால போய் ஒரு குளியலை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா சத்தும் கொண்ட உணவையும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். ஒரு 11 மணி போல் கொஞ்சம் புரத சத்தையும் சாப்பிட்டுட்டு, மத்தியானத்துக்கு நார் சத்து புரத சத்து எல்லா சத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 5 மணி போல் வீட்டுக்கு கிளம்பிட்டு நண்பர்களே. இந்த சாயங்காலம் ஆனாலே நமக்குன்னு நம்ம என்ஜாய் பண்ணுற நேரம். இன்றைக்கி அப்படியே மொட்டை மாடி பக்கம் போயிட்டு என்னடா இது இவ்வளோ குப்பையாக இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு சின்ன கார்டனிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி MBA எக்ஸாமுக்கு அசைன்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம காதலியை கூப்பிட கிளம்பிட்டேன் நண்பர்களே. இவங்க பேர் தான் ஸ்ரீ. இவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இன்னும் வருங்காலத்தில் இவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கான நாள் அவ்வளோதான நண்பர்களே. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு போராட்டத்தில் சந்திப்போம். டாடா.